Match the following shapes with the number of lines of symmetry. First one என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கொயர். இப்போ ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஹேஸ் 4 lines of symmetry. ஸ்கொயர்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லைன் இருக்கு சரியா? இப்படி இந்த லைன் போடலாம், இந்த லைன் போடலாம், டயகனல் போடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4. So it has 4 lines of symmetry. The answer is this is 1. Square என்னது 4 lines of symmetry. Next parallelogram. Parallelogram எப்படி இருக்கும்? Slantingல இருக்கும், 90 degree கிடையாது. அதே மாதிரி இதுவும் slantingல இருக்கும். So this is parallelogram. Parallelogram பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பக்கம் கட் பண்ணாலும் இப்படி இங்க கட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இதை மடிச்சோன்னு வச்சுக்கோங்க, என்னாகும் இது கரெக்டா கோயின்சைட் ஆகாது. இப்போ நம்ம இந்த பக்கம் கட் பண்ணி இது ரெண்டுத்தையும் மடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கோயின்சைட் ஆகாது. இது வந்து பாருங்க, நீங்க ஒரு பேப்பர் வச்சு கட் பண்ணாலும் தெரியும். அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணி இந்த ரெண்டு பக்கமும் மடிச்சாலும் என்னது கோயின்சைட் ஆகாது. இது வேற லென்த், இது வேற லென்த், ரெண்டுமே கரெக்டா கோயின்சைட் ஆகணும். அப்படியே அச்சேசெல்லாம் வச்சு பார்த்தோம்னா, மேல வச்சு பார்த்தோம்னா என்ன பண்ணணும், ஒன்னு 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 மேல ஒன்னு வச்சு பார்த்தோம்னா கீழே இருக்கிறதே தெரியக்கூடாது. அந்த மாதிரி கோயின்சைட் ஆகணும். அப்போ எந்த பக்கம் கட் பண்ணி பார்த்தாலும் என்னது இதுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. அப்போ the parallelogram has no line of symmetry. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா this is 2. Clear? This has no line of symmetry. Next வந்து isosceles triangle. Isosceles triangle na என்ன அர்த்தம்? 2 sides and 2 angles are equal. So இது நான் வந்து இது பெருசாவே புரியுற மாதிரி போடலாம். இப்போ இந்த பெரிய சைடு இப்போ இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாத்தீங்கன்னா இந்த சைடும் ஈக்குவல் சரியா? இந்த சைடு பாருங்க சின்னதா இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி வரைய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேர்டெக்ஸ்ல இருந்து நம்ம இப்படி வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், இது கரெக்டா இது அப்படியே நம்ம மடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா கோயின்சைட் ஆகும். கிளியரா? ஆனா இதுவே வந்து நம்ம இப்படி வரையணும்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வரையறோம். இந்த வேர்டெக்ஸ்ல இருந்து லைன் ஆஃப் சிமெட்ரி இப்படி வரையணும்னு வச்சுக்கோங்க. பாருங்க, இதுவும் கோயின்சைட் ஆகாது. பாருங்க, இந்த லென்த்தும் கோயின்சைட் ஆகாது, இந்த லென்த்தும் கோயின்சைட் ஆகாது. ஏன்னா இந்த ரெண்டு லென்த் மட்டும்தான் ஈக்குவல். இப்போ 3 லென்த்துமே இந்த 3 சைடுமே ஈக்குவலா இருந்தா எல்லாமே கோயின்சைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி அப்படியே மடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கோயின்சைட் ஆகாது. அதே மாதிரி இங்க கட் பண்ணி அப்படியே மடிச்சோன்னு வச்சாலும் கோயின்சைட் ஆகாது. அப்போ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா என்னது? 2 sides are equal. ஸோ இந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் 2 sides are equal. இந்த 2 sides are equalல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி தான் வரைய முடியும். அப்போ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் has only one line of symmetry. The answer is third one. Third one வந்து B. கிளியரா? நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, ரெக்டாங்கிள் ஸ்கொயர் மாதிரி தானே அப்படின்னு எடுத்துக்க கூடாது, இதுல டயகனல் வராது. ஸோ இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன். இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா நம்மளால இங்க ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி வரைய முடியும், இங்க ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி வரைய முடியும், இங்க வரைய முடியாது. இது இப்படி கட் பண்ணலாமே அப்படின்னு கேட்டா கட் பண்ண முடியாது. இதுவும் ஈக்குவலா இருக்காது. ஈக்குவல்னா நமக்கு ஏரியா ஈக்குவல், ஆனா நம்ம கரெக்டா மடிச்சு கோயின்சைட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால கோயின்சைட் பண்ண முடியாது. ஸோ ரெக்டாங்கிள் ஹேஸ் ஹவு மெனி லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரினா 2 lines of symmetry. Clear? This is 4, this is no, this is 1 and this is 2. Clear?